பில்டருக்கான ஒரு அமேசிங் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஹெர்பல் லைஃப் மூலிமா லான்ச் பண்ணுங்கள். ஹெர்பல் லைஃப் 24. இதில் 2 விதமான நியூட்ரிஷன் இந்தியாவில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீபில்ட் ஸ்ட்ரென்த், இன்னொன்று ஹைட்ரேட். ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமான ப்ரோக்ராம் ரீபில்ட் ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்ப்போம். இந்த ரீபில்ட் ஸ்ட்ரென்த் எதுக்காக அப்படின்னா மெயினாக பாடி பில்ட் பண்ணுறதுக்கு, நல்ல மசில் கெயின் பண்ணுறதுக்கு இந்த பாடி பில்டர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். நிறைய மசில் பார்த்திங்கன்னா பாடியில் பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரீபில்ட் ஸ்ட்ரென்த்தில் கேசின் ப்ரோட்டீன், வேவ் ப்ரோட்டீன்லேருந்து நமக்கு எடுக்கிறாங்க. ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா BCAAS பவுடர்னு சொல்லுவாங்க. அதாவது இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10 சேஷே இருக்கும். ரீபில்ட் ஸ்ட்ரென்த்தில் ஒரு சேஷே 50 கிராம்ஸ். எஸ், இது என்ன பண்ணால் 250 ml வாட்டரில் நல்லா ஷேக்கர் கப்பில் ஷேக் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும். எஸ், எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் 30 மினிட்ஸ். எஸ், இதை எடுத்ததுக்கப்புறமா எக்ஸசைஸ் 30 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா மசில் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹெர்பல் லைஃப் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இதை எடுக்கணும். எஸ், இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல விஷயம் என்னென்னா பேண்ட் சப்ஸ்டன்ஸ் இல்லை. அதாவது ஸ்போர்ட்ஸ் பீப்புளெலாம் நிறைய பேண்ட் சப்ஸ்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். இதில் பேண்ட் சப்ஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அதனால் எல்லா ஸ்போர்ட்ஸ் பீப்புளும் ஈஸியாக இதை யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ் ஒரு சாக்கெட்டில் பார்த்திங்கன்னா 176 கிலோ கேலரிஸ் இருக்குது. ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா 24 கிராம்ஸுங்க. எக்ஸைட்டர் நிறைய இவ்வளோ ப்ரோட்டீன் நல்ல கேசின் ப்ரோட்டீன் அப்படின்றது ரொம்ப பாடிக்கு ரொம்ப நல்ல ப்ரோட்டீன். இதில் 24 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் வெறும் 18 கிராம்ஸ் தான். டயட்ரி ஃபைபர் இருக்குது. டோட்டல் ஃபேட் ரொம்ப கம்மி, 0.9 கிராம்ஸ். இது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா B1, B2, B6, B12, விட்டமின் C இருக்குது, விட்டமின் B5 இருக்குது, பயோட்டின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் Eயும் இருக்குது. மினரல்ஸில் பார்த்திங்கன்னா கால்சியம், அயர்ன், பொட்டாசியம், சோடியம் இருக்குது. அமினோ ஆசிட்ஸ் நிறைய இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து எடுக்கிறது மூலிமா இந்த ரீபில்ட் ஸ்ட்ரென்த் நமக்கு பாடியை நல்லா பில்ட் பண்ணுறதுக்கும் மசில் பார்த்திங்கன்னா நல்லா க்ரோ ஆகிறதுக்கும் இந்த ரீபில்ட் H24 ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கும், அத்லெட்டுக்கும், பாடி பில்டருக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நார்மல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது இவங்க யூஸ் பண்ணோம்னா இன்னும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற இது ஹெர்பல் லைஃப் 24 ஹைட்ரேட். இது அமேசிங் ஆரஞ்ச் ஃப்ளேவரில் இருக்குது. நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், நோ சுகர் ஆடட். எஸ், இது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ட்ரஸ்டட் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி மூலிமா நமக்கு சர்டிஃபை ஆகி வருது. இதில் என்ன மெயினாக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாடியில் வாட்டர் லாஸ் நிறைய இருக்கும். எஸ், அதனால் ஈஸியாக எனர்ஜி குறைய ஆரம்பிக்கும், டயர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ஹெர்பல் லைஃப் ஹைட்ரேட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட்ஸ் இது ப்ரொவைட் பண்ணோம்னா பாடியோட எனர்ஜி, வாட்டர் லாஸ் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட். உங்களுக்கு எப்படின்னா பாடியோட ஆஸ்மோலாட்டிலிட்டி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணி பாடியோடைய எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த H24. இது பார்த்திங்கன்னா கேலரி வேல்யூ ரொம்ப கம்மி. மொத்தமே 20 சாக்கெட் இருக்கும் இதில். எஸ், 20 சேஷஸ். இதில் ஒரு சேஷே 5 கிராம்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். எனர்ஜி ரொம்ப கம்மி தான், 14 கேலரிஸ். இதில் பார்த்திங்கன்னா 14 கேலரிஸ் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான இதுலேயும் விட்டமின் B1, B2, B12, B6, B5 இருக்குது. கால்சியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் அண்ட் சோடியம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது மூலிமா ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். எனர்ஜி, ஆக்டிவ், நல்லா ஸ்டாமினா